உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க பிறந்ததிலிருந்து எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க. பட் எல்லாரும் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட கனெக்ட்ல இருக்காங்களான்னு கேட்டா, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நானும் அவங்கள பிடிச்சு தான் பேசினேன். அவங்களும் நம்மள பிடிச்சு தான் பழகுனாங்க. பட் எப்படி பிரேக் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம கூட ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ படிச்சிருப்பாங்க. அப்போ நல்லா க்ளோஸா தான் இருந்திருப்போம். பட் இப்ப பார்த்தீங்கன்னா கண்டுக்கிடாம போயிருவாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளா சின்னதா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு போயிருவாங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை சரியான முறையில் மெயின்டைன் பண்ண தெரியலன்னு அர்த்தம். ஒன்றும் கவலை இல்லை. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி லாங் டைம் கொண்டு போகிறது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டராக எப்படி கொண்டு போகலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்தீர்கள். இது டைம் டு சேஞ்ச், அதாவது மாற்றத்திற்கான நேரம். ஒன்றாவது, அண்டர்ஸ்டாண்டிங். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ரொம்பவே முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாண்டிங்கை ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிஞ்சுக்கிறது தான். ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்க புரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கும், நீங்கள் யார் கூட லாங் டைமாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் நடுவில் எவ்வளவோ பிரச்சனைகள் வராமல் ஸ்டாப் ஆயிரும். ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எத்தனையோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ், கப்பிள்ஸாக இருந்திருப்பாங்க. ஏன் குழந்தை கூட பிறந்திருக்கலாம். அவங்களாம் பெரியதுக்கு காரணம் சின்ன சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக ஒருத்தங்களை பற்றி புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்க கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு மெயின்டைன் ஆகும். சேம் டைம் உங்களோட ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் மெயின்டைன் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, டிரான்ஸ்பேரன்சி. டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும், அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். நீங்கள் லாங் டைமாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட உங்களோட நல்ல விஷயங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட நெகட்டிவ் விஷயங்களையும் ஷேர் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு உங்களை பற்றி முழுசாக தெரிய சான்ஸ் இருக்குது. இதனால உங்கள் மேலே சரி நம்மக்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். சேம் டைம் நீங்கள் உண்மையை சொல்கிறதுனால நிறைய இடங்களில் நீங்களாகவே இருக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் அவங்க கிட்ட நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நல்ல மாதிரி இருக்கேன். எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தெரிய வருது. அவங்களுக்கு என் மேலே கோபம் வரலாம், அவங்க என்கிட்ட பேசாமல் போகலாம். அன்னைக்கே எங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு லாஸ்ட் நாளாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட ட்ரிங்க்ஸ் பண்ணியான்னு கேட்குறப்பே ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இதே மாதிரி தான் நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் அதை மறைக்காதீங்க. மூன்றாவது, டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். நம்ம எல்லாரும் பொதுவாகவே ஒவ்வொருத்தங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மாதிரி லிமிட் வச்சுருப்போம். அந்த லிமிட்டை அவங்க தாண்டினா அவங்க மேலே கோபம் வரும், அப்படி இல்லைன்னா மரியாதை குறையும். இதனால நம்மளுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். கொஞ்சம் இந்த இடத்துல அவங்கள வச்சு யோசிச்சு பாருங்க. அவங்க நமக்குன்னு வச்சிருக்கிற லிமிட்டை நம்ம தாண்டினாலும் இதே தான் நடக்கும். அதனால ஒருத்தங்க நமக்கு எவ்வளோ இடம் கொடுக்காங்களோ அந்த இடத்த மட்டும் பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்பவே டீசெண்டான விஷயமும் கூட. ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்குற லிமிட் எவ்வளவோ அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. நான்காவது, சேஞ்ச் யுவர் செல்ஃப். நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறவங்க கூட நம்மளால் ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணவே முடியாது. அவங்கள நமக்கு பிடிக்கும், அவங்க செய்கிற ஒரு சில விஷயம் நமக்கு பிடிக்காது. நமக்காக அவங்கள மாற்றணும்னு தோணும். பட் இந்த இடத்துல நமக்காக அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு பதில் அவங்களுக்காக நம்மளை மாற்றலாம். ஒன்று, நமக்கு பிடிக்காத அந்த விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு நம்மளோட மனசை மாற்றணும். இது ரெண்டுமே பண்ணாமல் நம்ம அவங்கள மாற்றணும்னு நினச்சோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஒரு சிலர் நமக்காக மாறுவாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். பட் நிறைய பேர் அப்படி மாறணும்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஒரு வசனம் கூட சொல்லுவாங்க, மாற்றம்னு ஒன்று இருந்தால் அதை நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அதனால நீங்க முதல்ல உங்களை மாத்துங்க. ஐந்தாவது, கிவ் கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் கரெக்ட் பர்சன். உங்களை விட வயசில் சின்னவங்க, பெரியவங்க, உங்களோட ஜெண்டர், அப்படி இல்லைன்னா உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட பழகுறதுக்கு தேவையான சோனை நீங்கள் தான் உருவாக்கணும். அப்படி நீங்கள் உருவாக்குற சோன் அவங்களுக்கு கம்ஃபர்ட் சோனாக இருந்தால், நீங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தால், அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாத வழியில் இருந்தால், இன்னும் உங்களோட ரிலேஷன்ஷிப்போட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலர் நம்மக்கிட்ட உரிமையோட பழகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் நம்ம இடம் கொடுக்காததால அவங்களால நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். சம்டைம்ஸ் யாருக்கு இடம் கொடுக்கணும்னு தெரியாமல் ஒரு சிலருக்கு இடம் கொடுத்துருவோம். பட் அவங்க நமக்கு மறக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால யாருக்கு இடம் கொடுக்கணும்னு சரியா யோசிச்சு இடம் கொடுங்க. இல்லைனா நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாதியிலையோ இல்லை ஸ்டார்டிங்லேயோ பிரேக் டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம கூட கம்ஃபர்டபுளாக இல்லாத 100 பேர் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதை விட நமக்கு கம்ஃபர்ட்டாக தெரிகிற, கம்ஃபர்ட்டாக இருக்கிற 10 பேர் கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஆறாவது, ஸ்பெண்ட் டைம்.
நம்ம யார் கூட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க கூட அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பொதுவாக மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசியிருப்போம், கொஞ்ச நாள் பழகியிருப்போம், நமக்கு அவங்கள பிடிக்கும். பட் ரொம்ப நாள் பேசியிருக்க கூட மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் அவங்கள நம்ம எங்கேயோ பார்ப்போம். நமக்கு அவங்க கிட்ட 1 மணி நேரம் பேசினாலும் பரவாயில்லன்னு தோணும். பட் நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாததால், அவங்களுக்கு நம்ம மேலே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால, நமக்கு அவங்க மேலே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாததால் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு தான் ஃபீலிங் ஆகும். அதனால் யார் கூட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டைம் டு சேஞ்ச், அதாவது மாற்றத்திற்கான நேரம்.